ஹாய் காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சண்டே எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ சண்டேனா பிரியாணி, சினிமா, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. பட் இன்னுமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சேன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண சிலபஸ்லேருந்து ரிவைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் ஒரு 5 ஸ்டடி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே எனக்கு வந்து யூடியூப் கமெண்ட்ல வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னேன். பட் எல்லாருமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அவங்களுக்காண்டி தான் ஒரு 5 ஸ்டடி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டிப் நம்பர் 1 அவாய்ட் ஃபோன்ஸ், லேப்டாப் அண்ட் ஐபேட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் எதுவும் ரெஃபரன்ஸ் வேணும், டவுட் இருக்கா, அர்ஜென்ட்டாக நான் யூடியூப்க்கு போகணும், கூகுளில் தேடணும், சாட்ஜிபிட்ட கேட்கணும்னு சொல்லி நீங்கள் ஃபோன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் டவுட்டுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸை எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 டோன்ட் செக் யுவர் கிளாக் ஆல்வேஸ். பிகாஸ் நீங்கள் வந்து கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, டைம் எவ்வளோ போகுது, நம்ம ஹாஃப் அன் ஹவர் படிச்சிட்டோமா போதும், 1 ஹவர் படிச்சிட்டோமா போதும், அது போதுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது நீங்கள் படிக்கும்போது. ஸோ நீங்கள் வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா டைம் எவ்வளோ நாள் ஓடட்டும், பட் நீங்கள் அந்த ஒரு சிலபஸாவது கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஒரு டாப்பிக்காவது நான் கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. டிப் நம்பர் 3 டோன்ட் யூஸ் மோர் தென் 3 ஹைலைட்டர்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்கள் பிரெயினுக்கு கலர்ஃபுல்லாக அதை ஞாபகம் வச்சுட்ருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் 3 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்ஸ் வந்து ஒரு கலர். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன், எல்லோ அண்ட் ரெட் எடுத்துக்கலாம். லைக் சிக்னல் கலர் மாதிரி. ஸோ க்ரீன் கலர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எந்த டாபிக் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு. ஸோ எல்லோ கலர் வந்து உங்களுக்கு பாதி லைக் 50% எனக்கு இந்த டாப்பிக்கில் நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து எல்லோ கலர் ஹைலைட்டரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலர் ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கை வந்து சுத்தமாக தெரியாதுங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4 டேக் செப்பரேட் நோட்ஸ் ஆஃப்டர் ஸ்டடிங் ஆர் ரிவைசிங். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓன் நோட்ஸ் எடுக்கிறது வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கிளாஸில் கொடுத்ததை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி அப்படியே லேர்ன் பண்ணி அப்படியே எழுதி பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் உங்கள் ஓன் நோட்ஸ் எடுத்திங்கன்னா அது உங்கள் பிரெயினுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும். நீங்களும் அது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓன் வேர்ட்ஸில் கரெக்டான இங்கிலீஷில் அதே இதை காப்பி பண்ணி அப்படியே மக்கப் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து படித்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த கான்செப்டை நீங்கள் அப்படியே ஒரு செப்பரேட் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ எக்ஸாம் டைம் நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை நீங்கள் வந்து படிக்கலைன்னா நீங்கள் அந்த நோட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 5 சேஞ்ச் யுவர் ஸ்டடி என்வாயர்மெண்ட். லைக் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து படிக்க உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைக் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, தென் சேஞ்ச் இன்டு கம்ஃபர்ட் ஜோன். உங்களுக்கு எங்கே உட்காந்து படித்தா கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த பிளேஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் என்ன நினைப்பா, யார் என்ன சொல்லுவான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ உங்களால் வீட்டிலேருந்து வெளியே போக முடியல, லைக் கஃபே அந்த மாதிரிலாம் உட்காந்து படிக்க முடியலன்னா வீட்டு மொட்டை மாடி சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே வெயில் அடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேடாக இருக்கிற பிளேஸில் உட்காந்து நீங்கள் படிக்கலாம். ஒரு நேச்சரோடு உட்காந்து படித்த ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் பிளேஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் படிக்கணும்னு நினச்சாக்கி எந்த இடத்துலனாலும் உட்காந்து படிக்கலாம். பட் வீட்டுக்குள்ளே படிக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். லைக் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லை சில பேர் சவுண்டு போட்டுட்ருப்பாங்க, இல்லை சில பேர் டிவி பார்த்துட்ருப்பாங்க. அதே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம அதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னா நம்ம தனியாக உட்காந்தா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக படிக்க முடியும். போனஸ் டிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். லைக் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அண்ட் பி ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் ஒர்க் ஆன் கன்சிஸ்டன்ட்லி. ரிசல்ட் என்னனாலும் வரட்டும், பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. ஸோ நம்மளுக்கு யாரும் நல்லதாக சொல்ல மாட்டாங்க, நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் தெம். அண்ட் கைஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஸோ பிரியாணி தான். சண்டேனாலே பிரியாணி தான் எல்லார் வீட்லேயும். ஸோ எனக்கு எல்லார் வீட்லேயும் எப்படின்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% வந்து பிரியாணி தான் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு சைட் டிஷ் இல்லாமலையா சிக்கன் 65 இஸ் த பெஸ்ட் காம்போ ஃபார் பிரியாணி. அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஹியர் இஸ் மை விஷன் போர்ட். ஸோ நான் என்னவா ஆகணும்னு சொல்லி என்னோடய ட்ரீமே நான் வந்து விஷன் போர்டாக மேக் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி மேக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ராப் a லைக் அண்ட் கமெண்ட் பிலோ.